கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற எச்சரிப்பின் செய்தி, வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காத இருப்பாயாக, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இந்த முதல் பகுதியை நாம் இன்னைக்கு கவனத்துல செலுத்தோம்னு சொன்னா, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதவர்களாக இருக்கணும். அது வீணிலே வழங்குவது நம்முடைய நடைகள் மூலமாக அல்லது நம்முடைய வார்த்தை மூலமாக நம்முடைய நாமத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணிலே வழங்கக்கூடாது. ஒரு விசுவாசி ஒருவர் என்ன செஞ்சார் சொன்னா, அவர்கிட்ட ஒரு மாடு இருந்துச்சு, ஒரு பசு மாடு, பால் கறக்கிற மாடு இருந்துச்சு. அந்த மாடு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாளா நல்லா பால் கறந்து அந்த விசுவாசிக்கு என்னது நல்ல ஒரு உதவியா இருந்துச்சு. காலம் ஆக ஆக என்ன செஞ்சுன்னா பால் கறக்கிறது குறைவுபட்டுச்சு. அப்ப இந்த விசுவாசி என்ன நினைச்சாருன்னா, தேவனுடைய பிள்ளை, அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இந்த மாட்டை எப்படியாவது யார்ட்டையாவது வித்துறணும் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை எங்க கொண்டு போறாங்கன்னா சந்தைக்கு கொண்டு போறாங்க. இந்த மாட்டு சந்தைக்கு கொண்டு போய் அங்க கொடுக்கும் பொழுது என்ன செய்யறாருன்னு சொன்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, யாரும் என்ன செய்யல, அந்த மாடை வாங்க வரல. ஆனா கடைசியா ஒரு நபர் வந்தாரு. அவர் நபர் வந்தோடனே, ஒரு மாடு வாங்குறாங்கன்னு சொன்னா நிறைய கேள்வி கேட்பாங்கல்ல, எப்படி சாப்பிடும், என்ன சாப்பிட விரும்பி, அவருடைய நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா அவர் ஒரு கேள்வி கேட்டார், எவ்வளவு பால் கறக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவருக்கே தெரியும் அது ரொம்ப பால் கறக்காதுன்னு. அப்போ அவர் சொன்னாரு, நான் ஒரு சபையிலுடைய ஒரு விசுவாசி, மூத்த விசுவாசி, அந்த சபையில நான் ஒரு பெரிய பதவி, மூப்பர் பதவி வகிக்கிறேன், அதனால நான் சொல்றேன் இது 25 லிட்டர் கறக்கும் அப்படின்ட்டு சொன்னாராம். அதை கேட்ட மற்ற ஒரு நபர் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அந்த மாட்டை வாங்குறதுக்கு வந்தவர், என்கிட்ட நீங்க சொல்ற விலை கொஞ்சம் அதிகமா இருக்குது, அதனால நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் காசு எனக்கு குறைவுபடுது, ஆனால் நான் என்ன செய்வேன், போனதும் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப இதை கேட்ட அந்த மாடு வித்தவர் என்ன செய்யறாரு, பசுவை வித்தவர் என்ன செய்யறாரு சொன்னா, சரின்னு சொல்லிட்டு போறாரு. இவரும் மாடு வாங்கிட்டு போறாரு. ஆனா அவர் அங்க போய் பார்த்தா மாடு அவர் சொன்ன மாதிரி என்ன செய்யல, அந்த பால் கறக்குற. அவர் என்ன செய்யறது, மீதி பணத்தை தரல. ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பணத்தை இன்னும் நமக்கு தரல அப்படின்னு சொல்லி அவர் வீடு தேடி போறாரு. அப்படி தேடி போய் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, கேட்குறாரு, என்னங்க நீங்க காசு தரேன்னு சொன்னீங்க, தரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த மனுஷர் சொன்னாரா, ஆமா நான் தரேன்னு சொன்னேன், தந்துடுவேன், இன்னும் சீக்கிரத்துல நான் தந்துடுறேன். ஏன்னு சொன்னா, நான் என்னது ஒரு சபையில ஒரு பெரிய பதவி, மூப்பர் பதவி வகிக்கிறேன், நான் சொல்றது உண்மைதான். பார்த்தீங்களா, ஒருவர் சொன்ன பொய்யே என்ன செய்யற, இது வந்து என்னது, அவங்க ஆண்டுடைய நாமத்தை வினில வழங்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பொய் சொல்லி காரியங்களை செய்யறது வந்து என்னது, ஒரு நல்ல காரியம் கிடையாது. நீங்க வேதாகமத்துல பாத்தீங்கன்னா, இப்படி ஏமாற்றுறவங்க என்ன செஞ்சாங்க, ஏமாற்றப்பட்டார்கள். நீங்க யாக்கோபை பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாட்ட போய் நான் தான் ஏசா அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு ஓடுவாரு. அவர் போய் வேலை செய்கிறப்ப அவங்க மாமா கிட்டே என்ன செய்வாரு, அநேக முறை ஏமாற்றப்படுவார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, அப்படி செய்யுங்க. ஆண்டவருடைய நாமத்தை தரித்தவர்களாக்கிய நீங்களும் நானும் நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு பிரியமா இருப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். உண்மையில் என்ன செய்யணும்னு சொன்னா, இருவரும் உபயோகித்தது என்னது, நாங்க தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஒரு சபையில ஒரு பெரிய பதவி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொய்க்கான காரியங்களை சொன்னாங்க. அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நம்ம உண்மை உள்ள பிள்ளைகளாக நம்ம இருப்போம். ஏன்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்ம ரொம்ப கிருபை உள்ளவராக இருக்கிறார். நம்ம தப்பு செஞ்சாலும் அவர் என்ன செய்யறாரு, அவர் நமக்கு மன்னிப்பு தர்றாரு. அவர் நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், ரட்சித்து கொள்ளணும், மீட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். அதனால ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னன்னு சொன்னா, நீங்க மற்றவர்களை ஏமாற்றாதீங்க. அப்படி ஏமாற்றாமல் என்ன செய்யணுமா, உண்மையாக ஜீவிக்க நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரத்த பலத்தை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த பலம் தருவதற்கு தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரியம் தான் நீங்களும் நானும் செய்யணும், அவருடைய பாதத்துல போய் அவருடைய கல்வாரி சிலுவையின் பாதத்தண்டையில நம்ம என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுக்கணும். அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா,
நம்ம என்ன செய்வோம்? அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக இருப்போம். எப்படி பவுல் அப்போஸ்தலர்லாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்தாங்களோ, தன் மரண பரியந்தம் எத்தனை தடவை அவங்க துன்பப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, சிறைச்சாலையில் இருந்தாங்க, வேதனைப்பட்டாங்க, அத்தனை மத்தியிலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிச்சாங்க. அதே போல நம்ம ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்காதபடிக்கு அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற பிள்ளைகளாக நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். வல்லவனுக்கு வல்லவன் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இந்த உலகத்துல அநேகர் ஏமாற்றி திரிகிற காலங்களில் ஆண்டவரே, நாங்கள் அதில் ஏமாந்து போகாதபடிக்கு நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாத்தான் எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க. சாத்தான் எங்களோடு கூட இடைபடாதபடிக்கு தேவ ஆவியானவர் தானே எங்களோடு கூட இடைப்பட்டு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர் எங்களுக்கு ஞானத்தை தந்து ஆண்டவரே நாங்கள் அறிவை பெற்றவர்களாக உமக்கு பிரியமுள்ள ஜீவியம் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமாக. அவர்களுக்கு ஆண்டவரே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் மாற்றி தர வல்லவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. அதை மாற்றி தந்து அவளை ஆதரிக்க விடுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. மருத்துவமனை இருக்கிற வயதியர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய படுக்கையை நீர் மாற்றி போட்டு சுகம் தந்து பலம் தந்து புது பலன் அடைந்த ஆண்டவரே, அவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து பறக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. அவங்க இல்லத்துக்கு துரிதமாக திரும்பி வர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வியாதியோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள் தயவு கிடைக்கும். நீர் பரம வைத்தியராக சுகம் தரவும். அவர்கள் சாப்பிடுகிற ஆகாரங்கள் மாத்திரை மருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தந்து அவள் சுகம் பெற்று தேவனுக்கு நன்மை செய்தான் நேருக்கு சாட்சி சொல்ல நீங்க உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜென்ம நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.